காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. முத நாள் வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சு காலை கடமை முடிஞ்சுது. மதிய கடமை இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து பீட்ரூட் நைட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். காலையில் பீட்ரூட் பொரியல். அப்புறம் வந்துட்டு பச்சைப்பயிறுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்புனாலே எனக்கு பச்சைப்பயிறு குழம்பு. அது சொன்னாலே எனக்கு பசி வந்துடும். பச்சைப்பயிறு வந்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சாச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், மல்லி எல்லாம் போட்டு வறுத்து கொட்டி ஒரு கடைஞ்சாச்சு. அந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சரி என்ன பண்ணலாம், இன்னொரு டிஷ் ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு, பச்சைப்பயிறு ப்ரோட்டீன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பன்னீர் டிக்கா மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு யோசித்தேன். நம்மக்கிட்ட அந்த பன்னீர் டிக்கா குச்சி இல்லை, அதனால் என்ன பண்ணேன், சரி வடை சட்டியில் செஞ்சலாம்னு சொல்லிட்டு 2 சீரகம், வெங்காயம் போட்டு இது மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சது. ஒரு பரட்டினேன், அவ்வளோதான் முடிஞ்சு பன்னீர் டிக்கா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் ஒரு முட்டை, அவிச்ச முட்டை, பன்னீர், அப்புறம் வந்துட்டு பீட்ரூட் பொரியல், பச்சைப்பயிறு, அவ்வளோதான்.